வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். ஓசூர் அருகே ஸ்ரீ சப்ளம்மா தேவி திருக்கோவில் மாடுகள் திருவிழா இந்த ஆண்டு 6 கோடி முதல் 8 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே திம்மச்சந்திரம் கிராமம் சன்னசந்திரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஆவலப்பள்ளி அணை அருகில் ஸ்ரீ சப்ளம்மா தேவி மாடுகள் திருவிழா நடைபெறுகிறது. அழிவு நிலையை நோக்கி செல்லும் நாட்டு இன மாடுகளை பெருகும் விதமாக பாரம்பரிய மாடுகள் திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கியது. கிழவரப்பள்ளி அணை அருகில் உள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திம்மச்சந்திரம் சப்ளம்மா கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மாடுகள் திருவிழா நடத்துவது வழக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் நாட்டு இன மாடுகள் விற்பனைக்காக அழைத்து வரப்படும். மாடுகளை வாங்குவோர் விற்போர் ஆர்வம் காட்டி வருவதால் கோடிக்கணக்கில் வர்த்தகம். இந்த ஆண்டு 6 கோடி முதல் 8 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். இந்த மாட்டு சந்தையில் வழக்கமாக ஒரு ஜோடி மாடுகள் வாங்கினால் சுமார் 50,000 முதல் 4 லட்சம் ரூபாய் வரை விற்கும் எனவும் மாடுகள் வாங்கும் விற்பனை செய்யும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சமீப நாட்களாக விவசாய மாடுகள் விற்பனை செய்வது வாங்குவது குறைந்து வரும் இந்த நிலையில் நாட்டு மாடுகள் சந்தைக்கு வருவது குறைந்துள்ளதால் அழிவு நிலையை நோக்கி செல்லும் நாட்டு மாடுகளை பெருகும் விதமாக மாட்டு திருவிழா வரும். மாடுகளுக்கு 10,000 ரூபாய் முதல் 20,001 ரூபாய் என 9 பரிசுகள் வழங்கப்படுகின்றன. 100 ஜோடி மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். நல்ல நாட்டு பசு மாடுகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து இன்று 16/1/2026 அன்று முதல் 25/1/26 அன்று வரை கோவில் கமிட்டி நிர்வாகம் சார்பில் சிறப்பான பூஜைகள், அன்னதான நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் கோலாட்டம், ஒயிலாட்டம், அன்னதானம், சப்ளம்மா தேவி பல்லாக்கு, சல்லாபுரம் மாதேவி பல்லாக்கு, காவிரம்மா பல்லாக்கு, பட்டாளம்மா பல்லாக்கு, கங்கம்மா பல்லாக்கு, தேவி பல்லாக்கு, முனீஸ்வரர் பல்லாக்கு, மாரியம்மா தேவி பல்லாக்கு, சாய்பாபா பல்லாக்கு, ஆஞ்சநேயர் சுவாமி பல்லாக்கு, சனி மகாத்மா பல்லாக்கு உள்ளிட்ட எண்ணற்ற தெய்வங்கள் சுற்றுப்புற கிராம ஊர் பொதுமக்கள் சார்பாக பல்லாக்கு திருவிழா நடைபெறுகிறது. கடைசி நாளான 25ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு திருவிழா நடைபெறுகின்றன. அன்று பல ஆயிரக்கணக்கான சுற்றுப்புற கிராம மக்கள் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து கலந்து கொள்கிறார்கள். அன்று இரவு வான வேடிக்கையுடன் பல்லாக்கு ஊர்வலம் நடைபெறுகின்றது. அதே போன்று இந்த திருவிழாவில் 500 ஜோடி மாடுகள் கலந்து கொள்ளும் எனவும் பேட்டியளித்துள்ள சப்ளம்மா கோவில் தலைவர் தெரிவித்திருக்கிறார். மற்றும் இந்த நிகழ்ச்சியின் போது தியாகராஜ், அமரேஷ், ராஜாரெட்டி, கிருஷ்ணப்பா, முனுராஜ், மகேஷ் கவுடு, பாலகிருஷ்ணப்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டுல ஒசூர் தாலுகா இந்த கிழவரப்பள்ளி டேம் அருகில் இந்த சப்ளம்மா திருவிழா, மாட்டு திருவிழான்றது சுமார் ஒரு 300 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாட்டு திருவிழாவை முதல்ல இந்த விவசாயம் எருந்துகளை மேல விவசாயம் செய்யும் போது எல்லாம் நல்லா மாடுகள்லாம் சேர்ந்து நடந்துட்டு இருந்தது. இப்போது இந்த டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த எருந்து மாட்டு விவசாயம் செய்யறது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஆனாலும் மக்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வில்லேஜ்காரங்க எல்லாம் மக்கள் நல்லா ஒத்துழைப்போடு இந்த திருவிழா கிட்ட ஒரு 10-12 நாள், வருஷத்துக்கு ஒரு வாட்டி 12 நாள் வரிசையா ஒவ்வொரு வில்லேஜ்காரும் ஒவ்வொரு நாள் இங்கே அன்னதானத்தோட ஸ்டார்ட் பண்ணி கடைசி நாள் பல்லக்கூச்சம், டிராமா, இன்னும் சில கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்து கொண்டு முடிக்கிறோம். எல்லா வில்லேஜ்காரும் விவசாயங்கள்லாம் சேர்ந்து முடிக்கிறோம். அந்த திருவிழா இந்த வருடம், ஆனா 26 வருடம் ஜனவரி 16ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதியோட முடிய போகுது. போதுமா? அந்த வில்லேஜஸ் எல்லாம் சுற்றுப்பக்கத்துல முதல்ல இங்கே 16ஆம் தேதி ஆவலப்பள்ளி ஒரு 2 சில பேர் சேர்ந்து அன்னதானம் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது. அதே போல
17ஆம் தேதி இந்த பக்கத்தில் தேவசெட்டி பள்ளிக்காரர் அன்னதானம் பண்ணி அவங்களும் எல்லா வசதியா பண்ணி கொடுக்குறாங்க திருவிழாவுக்கு. எத்தனை பேர் கலந்துக்குவாங்க திருவிழாக்கு? திருவிழாவுக்கு இந்த 25ஆம் தேதி வரை சுமார் ஒரு 1000 பேர் டெய்லி வருவாங்க. ஆனா 25ஆம் தேதி அன்னைக்கு காலையில இருந்து மறுநாள் காலை வரை இன்ச்சு மிஞ்சு கிட்ட 1 லட்சம் பேர் கலந்துக்கிறார். வெளிய மாநிலத்துல இருந்து மாடுங்கள்லாம் வருதுங்களா? அந்த மாடுகள் எல்லாம் முதல்ல வந்துட்டு இருந்தது 3 கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இவ்வளோ மகாராஷ்டிரா, இவ்வளோ ஸ்டேட்காரங்க எல்லாம் வாங்கறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே ஒசூரு மற்றும் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாக்காரு மாடு விற்கிறதுக்கு 1000 கணக்கான மாடுகள் வந்துட்டு இருந்து. இப்ப கொஞ்சம் கம்மி, இப்போ வருது கம்மி. ஹை ரேட்னா என்ன ஒரு ஜோடி விக்குது? ஹை ரேட் வந்து கிட்ட 8 லட்சத்துக்கு போகுது இப்போது. குறைஞ்சது போன வருஷம் மாடுகள் வந்து எவ்வளவு வந்து வர்த்தகம் ஆச்சு? போன வருஷம் வந்து ஒரு 200 ஜோடி மாடுகள் வர்த்தகம் ஆயிடுச்சு. அதுல வந்து போன வருஷம் ஹை ரேட் வந்து 6 லட்சத்துக்கு வித்துது போன வருஷம். அதே மாதிரி மொத்தமா ஒரு 5 கோடி வியாபாரம் ஆயிருக்கு. மொத்தமா ஆயிருக்கும். அது வாங்குறவங்க விற்கிறவங்க விடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்ணி வசதி, மாடுகளுக்கெல்லாம் புல் வசதி, ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு வசதி, எந்த ஒரு குறைபாடும் இல்லாம இந்த கமிட்டி சார்பாக செஞ்சு கொடுக்கிறாங்க. உங்க பேர் என்ன? எங்க பேர் வந்து ராஜா ரெட்டி, இந்த கமிட்டி மெம்பர்.